உங்கள் சரத் மருத்துவமனை. இதுல எடிட்டிங் இருக்குது, ஆடியோ மிக்சிங் இருக்குது, கலர் கரெக்ஷன் இருக்குது, ஸ்டெராய்ட் போன்ற விஷயங்கள் எடுத்துக்குவாங்க, நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரியல் லைஃப்ல எதிர்பார்த்தோம்னா எப்படி நடக்கும்? ஒன்னொன்னு நம்மளோட மனநிலை தான். இப்ப பானை பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் ஒரு எக்ஸாகரேட்டா நம்ம திங்க் பண்றோம். இவ்வளோ டைமிங் பண்றாங்கன்னா அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், நிறைய மெடிசன்ஸ் இன்டேக் பண்ணிட்டு கூட இது பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது நேச்சுரல் அல்ல. இப்ப நம்ம எப்படி ஒரு சினிமா பாக்குறோம், ஒரு ஹீரோ ஒரு 20 பேர் சாடுறோம், இது நேச்சுரலா நடக்குமா? நடக்காது. அது மூவி அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். மூவில இருக்கிறத நம்ம லைஃப்ல இம்பாக்ட் பண்ண முடியாது, அதை கொரலேட் பண்ணவே முடியாது. இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நேச்சுரலுக்கும் என்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பான் வீடியோஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். பெண்களும் அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா இதை நிறைய பார்த்துட்டு ஒரு ஆண்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கும் போது இது சண்டையிலையும் சச்சரவிலையும் டிப்ரெஷன்லையும் டிவோர்ஸ்லையும் தான் முடியுது. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எடிட்டிங் இருக்குது, ஆடியோ மிக்சிங் இருக்குது, கலர் கரெக்ஷன் இருக்குது, பல விஷயங்கள் இங்க நடக்குது. ஸ்டெராய்ட் போன்ற விஷயங்கள் எடுத்துக்குவாங்க, நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இங்க ரியல் லைஃப்ல எதிர்பார்த்தோம்னா எப்படி நடக்கும்? சோ நிறைய பேர் என்னன்னா அதை பார்த்துட்டு இங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு தூரம் அப்படி ஒரு பெர்ஃபார்மர் இருக்காங்கன்னா அதே மாதிரி ஆண்களுக்கும் இதே மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நார்மல் கல்ச்சர்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லா விதமான அந்த இது தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஒருத்தருக்கு இணைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். யதார்த்தமான செக்ஸ் என்னங்கிறத ஒருத்தருக்கு பேசிக்கணும். தெரியலையா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும். நல்ல கவுன்சிலிங் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கவுன்சிலிங் எடுத்துட்டு இது பண்ணணும். நாம செய்யறது நாம ரைட்டு, நாம நினைக்கிறதா ரைட்டுன்னு நினைச்ச கூடாது. இது அடிக்ஷன் ஆகிறதுக்கு காரணமும் இதுதான். நிறைய பேர் பான் பார்த்து அதே தான் உங்களுக்கு லைஃப்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. அது யதார்த்தத்துக்கும் ஆர்டிபிஷியலுக்கும் இயற்கைக்கு இருக்கிற வித்தியாசம் தான் இது. ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸிபிஷனிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஓவரா எக்ஸாகரேட் பண்ணி ஓவரா பெரிதுபடுத்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதான் உண்மையை நம்புறோம். இது எப்படி இருக்குன்னா, மூவியை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு 100 பேர் அடிப்பாருன்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரியான விஷயங்கள் தான் இது நடக்குது. இந்த விஷயத்துல நீங்க தெளிவா இல்லைன்னா வாழ்க்கை கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஸோ யதார்த்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒருத்தருக்கு பாராட்டி, ஒரு பெண் நல்லா ஆணை சூப்பரா இருக்குது, கூட தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் உங்களை ரொம்ப விருப்பப்படுறேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல இது என்ன ஆகணும், டெவலப் ஆகும். அதே மாதிரி ஆண் நல்லா கேர், அவங்களை கேவலப்படுத்தாம என்ன நீ இதை எதிர்பார்க்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன ஆனாலும் சரி அவர்கள் ஒருத்தருக்கு பாராட்டி அது பண்ணும்போது அது நல்ல ஒரு இணக்கம் வரும். அப்போ அந்த இடத்துல அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான சூழ்நிலையா அமையும். அது இல்லாம நம்ம என்னைக்குமே ஆர்டிபிஷியலா இருக்கிறோம், எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறோம்னா இது தவறான விஷயம். அவங்களுக்கு ஒரு சமயம் ஒரு மாஸ்டர்பேட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தினா அதை நீங்க யூ கேன் அசிஸ்ட் பாருங்க. ஒரு பெண்ணுக்கு தாராளமா நீங்க அதை உதவலாம். அதே மாதிரி ஆணுக்கு அது தேவைன்னா தாராளமா உதவலாம். ஒருத்தருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். எக்காரணம் கொண்டும் ஒருத்தரோட செய்ய இந்த தாம்பத்தியத்துக்கும் ஒருத்தர் கேவலப்படுத்துறதோ முகத்தை மோசமா காமிச்சுக்கிறது கூட அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் அவங்களோட உங்களுக்கு இணக்கத்தையும் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் நல்ல தாம்பத்தியம். அதை தெரிஞ்சுக்கணும். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.